மாவு பிசையறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ நான் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை சேர்த்துருக்கேன். உருக்கி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய், நெய் அப்படி இல்லைனா டால்டா இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி கலந்து கொடுத்துருங்க. சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு, சோடா உப்பு ரெண்டையும் சேர்த்து வெண்ணெயோட நல்லா நான் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவை சேர்த்துக்கிறேன். நான் 250 மில்லி கப்பில் தான் நான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிறேன். 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டு 1/2 கப் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். பெருங்காயத்தில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இஞ்சி ஒரு துண்டை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துடுறேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் நீளமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். அந்த வெண்ணெயோட மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிட்டு ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா உருண்டை பண்ண முடியாது. இது போல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ண வேணாம், சும்மா லேசாக எடுத்து இப்படி உருண்டை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்து உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்நாக்கை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ரொம்ப காய வைக்கக்கூடாது. நம்ம பொதுவாக எப்படி எண்ணெய் ரொம்ப சூடாக காய வைப்போமோ அதில் பாதி அளவுக்கு காஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் உருட்டி கொஞ்சம் ஒரு தட்டில் ஒரு 10-12 உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப பபுள்ஸ் வரக்கூடாது, ஓரளவுக்கு தான் பபுள்ஸ் வரணும். அதாவது பாதி அளவுக்கு நம்ம எண்ணெய் காய வச்சா போதும். எப்பவும் எண்ணெய் காய வைக்கிறதுலேருந்து தீ ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெயை ரொம்ப காய வச்சுட்டு நம்ம செய்யும் போது மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. நம்ம அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுங்க. அப்போ நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பகோடா நல்லா வெந்து வந்துருச்சு, மேலே நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். தீ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மேலே கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது சூப்பராக வெந்து வந்துடும். இதை மட்டும் பார்த்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு திரும்பவும் நான் மீதி இருக்கிற மாவை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக் பேர் பார்த்தீங்கன்னா பட்டினம் பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெது பகோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினம் போண்டா, மெது போண்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. மெது போண்டான்னு சொன்ன உடனே உளுந்த பருப்பில் தான் செய்வோம் அப்படின்னு இல்லை, இதுக்கு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. சென்னையில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்நாக் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பகோடா வெங்காயம் எல்லாம் நிறைய சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், சும்மா தொட்டாலே உடையுது பாருங்கள். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக உள்ளே வெந்திருக்காது.
கொஞ்சம் தீயை வந்து மீடியமில் வச்சுட்டே குக் பண்ணுறதுனால தான் மேலேயும் நல்லா இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. மாவு வந்து ரொம்ப இலக்கமாக பிசையாமல் கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுங்கள். இந்த 2 டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும், பட்டினம் பகோடா பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பட்டினம் பகோடா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.